திமுக தொகுதி வாரியான 1-to-1 சந்திப்பின் ஒரு பகுதியாக மாதவரம் மதுரவாயல் தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். முக்கியமாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மாதத்திற்கு தொடர்ந்தாக அவ்வப்போது அலுவல் பணிகளுக்கு இடையாக நிர்வாகிகளை 1-to-1 சந்திப்பு என்பது தொகுதி வாரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய பொறுத்தவரை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மாதாவரம் மதுரவாயல் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை 1-to-1 சந்தித்து ஆலோசனைகள் கொண்டிருக்கிறார். இதன்பொழுது அந்தந்த தொகுதியில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய தேர்தலுக்கான சூழல், அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள், எவ்வாறான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் ஆகியவற்றையும் கூட முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வழங்குவார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய தொடர்பாக நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தெரிவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக மேற்கொள்ளக்கூடிய பணிகள் தொடர்பான முடிவெடுத்தான அறிவுறுத்தல்களையும் தொடர்ந்து கட்சி ரீதியாகவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்குமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதியினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 என்ற சந்திப்பின் மூலமாக மேற்கொண்டிருக்கிறார். தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலும், அதே போன்று ஓரணியில் தமிழ்நாடு போன்ற பல்வேறு அமைப்பு ரீதியான செயல்பாடுகளையும் கூட எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலுமாக அனைத்து விதமாக நிர்வாகிகளை 1-to-1 சந்திக்கும் பொழுது அவர்கள் முழுமையான கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் முதலமைச்சர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து பணிகளை தீவிரப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு மாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் 50 தொகுதிகளுக்கு மேலாக சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை 1-to-1 உடன்பிறப்பை என்ற தலைப்பில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். அந்த அடிப்படையில் இன்று அண்ணா அறிவாலயத்தில் மாதாவரம் மற்றும் மதுரவாயல் நிர்வாகிகளை 1-to-1 சந்திப்பின் மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.